Hey, hello guys, welcome to Mr. Boo Studios YouTube channel. எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறோம். நாங்கள் சோலோ இண்டி கேம் டெவலப்பர்ஸ். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச கேம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கேம் டெவலப்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் ரீசெண்டாக ஒரு டிஸ்கார்ட் சர்வரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்கார்ட் சர்வரில் உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் பற்றி இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா நாங்கள் போடுற டுட்டோரியல்ஸ் ஆர் வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கேம் இருக்குது, அந்த கேமை நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட அந்த டிஸ்கார்ட் சர்வரில் நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ப்ளே கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் WhirlyBirdClone அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்டு கேம் இருக்கும். அந்த கேம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேமில் ஒரு பேர்டு வந்து மேலே கீழே ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரியான மூவ்மெண்ட் வந்து யூனிட்டியில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த WhirlyBirdClone வந்து ஒரு 2D ப்ராஜெக்ட். ஸோ நம்ம யூனிட்டி ஓப்பன் பண்ணி ஒரு 2D ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி எப்படி ஒரு 2D ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்ஸ்லேயும் தரேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து ஒரு 2D ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 2D ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் 2D ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா உங்களோட யூனிட்டி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் யூனிட்டி யூஸராக இருந்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸை பார்த்து பயந்துடாதீங்க. இந்த இன்டர்ஃபேஸ் பற்றின ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் கீழே இருக்கிற சீன்ஸ் ஃபோல்டர், இந்த ஃபோல்டரில் போய் ஒரு புது சீன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. புது சீன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சீன்ஸ் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட், அப்புறம் சீன் இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட நேம் வந்து WhirlyBird அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீன் க்ரியேட் பண்ணோன்னா இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம ஒரு சீன் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த சீன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சீனா ஒன்றுமே இல்லை. சீனா வந்து நம்ம கேம் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு கேமுக்கு தேவையான கண்டென்ட்டை இந்த சீன்ஸில் தான் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் கேமில் பார்க்குற ஃபைனல் அவுட்புட் இந்த சீனில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் நீங்கள் ஃபைனல் அவுட்புட்டாக பார்ப்பீங்க. இப்போ ஒரு சிம்பிள் கேம் பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கேமுக்கு வந்து ஒரு சீன் தான் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் கேம் பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கேம் வந்து பல சீன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சீன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பிளேயரை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பிளேயர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண சீனை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம பிளேயர் எங்கே க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற ஹையராக்கிங்கிற ஒரு டேப்ல தான். ஹையராக்கி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சீனில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் ஹையராக்கி. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த பிளேயரை சீனில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அந்த ஸ்ப்ரைட் ஆப்ஜெக்ட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையராக்கியில் ரைட் கிளிக் பண்ணி 2D ஆப்ஜெக்ட், ஏன்னா நம்ம இது 2D கேம்னால நம்ம 2D ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். 2D ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ஸ்ப்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் ஸ்கொயர் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயர் செலக்ட் பண்ணோன்னே அதை ரீநேம் பண்ணுங்கள், பிளேயர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ பிளேயரை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நீங்கள் புது யூனிட்டி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஸ்ப்ரைட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஸ்ப்ரைட்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு இமேஜ், அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம பிளேயரை க்ரியேட் பண்ணியாச்சு. பட் அந்த நீங்கள் WhirlyBird கேமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேயர் எப்படி மூவ் ஆகும்னா, மேலேருந்து கீழே வரும். ஒரு பிளாட்ஃபார்மை ஹிட் ஆனோன்னா அது திரும்ப மேலே ஜம்ப் ஆகி போகும். அப்படி தான் அது போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான மூவ்மெண்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கு இந்த பிளேயரை செலக்ட் பண்ணணும். பிளேயரை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரைட் சைடு ஆட் காம்பனன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு ரிஜிட் பாடி 2D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிஜிட் பாடி 2D காம்பனண்ட் ஆட் பண்ணிங்க. ஸோ இதில் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காம்பனன்ட்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பிஹேவியரோ இல்லை ஃபங்க்ஷனாலிட்டியோ கொடுக்குறதா ஒரு காம்பனன்ட். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சீனில் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த சீனில் இந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லும். அதே மாதிரி நான் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட ஸ்கேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த ஆப்ஜெக்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ஏன் ரிஜிட் பாடி 2D காம்பனன்ட் அப்படி இந்த ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ அந்த WhirlyBirdClone கேமை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அதில் இருக்கிற பிளேயர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேலே இருந்து ஸ்வைங்னு கீழே வரும். ஒன்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் கிட்ட ஆனோன்னா திரும்பி மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போது இதை ரியல் லைஃப்பில் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மாடியிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை கீழே போட்டேன் அப்படின்னா அது வந்து புவியீர்ப்பு விசையின் காரணமாக இல்லை கிராவிட்டினால அது வந்து கீழே வரும்.
ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியான ஒரு பிஹேவியர் நமக்கு வந்து கேம் இன்ஜினில் இல்லை யூனிட்டியில் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு தேவையான ஒரு காம்பனன்ட் தான் ரிஜிட் பாடி. இப்போ நான் ரிஜிட் பாடி இல்லாமல் இந்த ஆப்ஜெக்டை இந்த சீனை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒன்றுமே ஆகலை. இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதுவே வந்து நான் ஒரு ரிஜிட் பாடி 2D ஆட் பண்ணிவிட்டு இந்த கேமை ப்ளே பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள். என்னோட ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து ஸ்வைங்னு லைக் கீழே போகுது. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த கிராவிட்டி நமக்கு கேம் இன்ஜினில் வேணும் அப்படின்னா நமக்கு அது வந்து ரிஜிட் பாடி 2D காம்பனன்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ ரிஜிட் பாடி 2D பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பிளாட்ஃபார்மில் தான் பிளேயர் வந்து பட்டுச்சுன்னா ஜம்ப் பண்ண போகுது. ஸோ பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி பிளேயர் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி இன்னொரு ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹையரார்க்கியில் ரைட் கிளிக் பண்ணி 2D ஆப்ஜெக்ட் ஸ்ப்ரைட்ஸ் ஒரு ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கொயரை இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அதோட பொசிஷனை ஒயில் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு அதோட ஸ்கேலை வந்து எக்ஸ் டைரக்ஷனில் கொஞ்சம் இது இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் இதோட கலரையும் லைட்டாக ஒரு டார்க்கர் கலராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா. இப்போது நான் வந்து கேமை போய் ப்ளே பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்றுமே ஆகலை. அது வந்து அது பாட்டுக்கு கீழே போகுது, அதனால ஜம்ப் பண்ண முடியல. ஏன் அப்படி ஜம்ப் பண்ண முடியல அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம ரியல் வேர்ல்டில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை மேலேருந்து நீங்கள் ஒரு மாடியிலேருந்து கீழே போடுறீங்க அப்படின்னா கீழே ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிரவுண்ட் மேலே விழுகும். ஓகேண்ணா. ஸோ அந்த மாதிரியான பிஹேவியர் நமக்கு வந்து கேம் இன்ஜினில் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா கொலைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலைடர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு 2 ஆப்ஜெக்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் கொலைடர் அப்படின்னு சொல்லிட்டு கேம் இன்ஜினில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த கொலைடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்னால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொலைடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் கொலைடர் 2D அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் 2D அப்படின்னா இது 2D கேம்னால நம்ம 2D பாக்ஸ் கொலைடர் ஆட் பண்ணுறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணி நீங்கள் பாக்ஸ் கொலைடர் 2D ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளாட்ஃபார்மிங் இந்த ஸ்கொயரையும் நீங்கள் பிளாட்ஃபார்மில் ரீநேம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிளாட்ஃபார்ம். ஓகே. அண்ட் இப்போ அதே மாதிரி உங்களோட பிளேயரையும் செலக்ட் பண்ணி நீங்கள் பாக்ஸ் கொலைடர் 2D ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு அவுட்லைன் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்ப்ரைட் ரெண்டு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் வந்து க்ரீன் கலரில் உள்ள அவுட்லைன் தெரியும். இதுதான் வந்து கொலைடர். இந்த கொலைடரை வச்சா நம்ம 2 ஆப்ஜெக்ட் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போது நம்ம ரிஜிட் பாடி ஆட் பண்ணியிருக்கிறனால ரிஜிட் பாடியிலே வந்து சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இப்போது அது வந்து இன்னொரு கொலைடரை போய் இடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு மேலே செட் ஆகிடும். லைக் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் மேலேருந்து கீழே போட்டிங்கன்னா அது வந்து அந்த கிரவுண்டு மேலே போய் உட்காருதோ அதே மாதிரி. இப்போது நம்ம கேமை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S அழுத்தினீங்கன்னா போதும், சீன் சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மேலே உட்காருது. இது வந்து ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே நடக்குது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கான்செப்ட் பேர் தான் கொலைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொலைடர் ஆட் பண்ணியாச்சு, ரிஜிட் பாடி ஆட் பண்ணியாச்சு, அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிளாட்ஃபார்ம் மேலே போய் சிட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி இந்த அந்த ஆப்ஜெக்ட் மாதிரி ஜம்ப் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்மளோட கஸ்டமைஸ்ட் காம்பனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு யூனிட்டியில் யூஸ் பண்ணுற பேர் தான் ஸ்கிரிப்ட். நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ்டு நமக்கு தேவையான காம்பனண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் மேலே படும்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த ரிஜிட் பாடிக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரிஜிட் பாடி என்ன பண்ணணும்னா மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். ஓகேங்களா. அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் பட்டால் எப்படி ஜம்ப் ஆகுறது அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அந்த ஸ்கிரிப்டை இந்த பிளேயர் மேலே தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் இந்த பிளாட்ஃபார்ம் மேலே பட்டோன்னா இந்த பிளேயருக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அந்த ஃபோர்ஸ்னால இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும் ரிஜிட் பாடியோட கிராவிட்டி இருக்கிறதுனால. ஸோ நம்ம இப்போ ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஒரு C# ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுங்கள். இந்த C# ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி பிளேயர் மூவ்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, இதில் நீங்கள் எதுவும் ஸ்பேஸ் அதெல்லாம் விடக்கூடாது. ஜஸ்ட் எல்லாமே வந்து ஸ்பேஸ் இல்லாமல் தான் இருக்கணும். பிளேயர் மூவ்மெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ செட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணுறதுங்கிறது நாங்கள் ஒரு வீடியோ போட்டுருவோம், ஹவு டு இன்ஸ்டால் யூனிட்டி அண்ட் செட்டப் விஷுவல் ஸ்டுடியோ. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆகிறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ செட்டப் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் விஷுவல் ஸ்டுடியோவில் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் நீங்கள் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது ஒரு மெத்தட் இல்லை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட் இல்லை ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பிஹேவியர் கொடுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட போய் கொலைட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த அப்டேட்டு கீழே ஒரு என்டர் பண்ணிவிட்டு ஆன் collision enter 2D அப்படின்னு வருதுல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நம்மளோட பிளேயர் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே போய் இடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சொல்லும். ஓகேவா? ஸோ இடிக்குதா இல்லையாங்கிறத பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிஜிட் பாடியில் ஆட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கெட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறோம். இதில் வந்து ரிஜிட் பாடி 2D அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா கெட் காம்பனன்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா நீங்கள் பிளேயரில் இருக்கிற ரிஜிட் பாடியை வாங்கி தரும். ஓகேங்களா? கெட் காம்பனன்ட் ரிஜிட் பாடி 2Dன்னு கொடுத்தீங்கன்னா பிளேயரில் இருக்கிற ரிஜிட் பாடியை வாங்கி தரும். அதை வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதில் டாட் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ டாட் வச்சு ஆட் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ என்னாகும், இப்போ கொலிஷன் என்டர் 2D, அதாவது இன்னொரு ஆப்ஜெக்டோட கொலைட் ஆச்சு அப்படின்னா பிளேயரில் இருக்கிற ரிஜிட் பாடி வாங்கி அதில் இருக்கிற ஆட் ஃபோர்ஸுங்கிற மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா வெக்டார் 2 அப்படின்னு இருக்குது. வெக்டார் 2 அப்படின்னா எந்த டைரக்ஷனில் நமக்கு போகணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த லைக் ஃபர்ஸ்ட் வேரியபிள் சொல்லுவாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் சொல்லுவாங்க. நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெக்டார் 2 டாட் அப், அதாவது நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒய் டைரக்ஷனில் மேலே போகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒய் டைரக்ஷனில் மேலே போகணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு 10 ஒரு லைக் 10ன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் ஒருத்தரை பஞ்ச் பண்ணுறீங்க, லைக் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் பஞ்ச் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். அது 10 கொண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அண்ட் இதில் வந்து அப்படின்னா ஃபோர்ஸ் மோட் இம்பல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி இப்போ நீங்கள் பெருசாக கவலைப்படுத்தாதீங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறமா யூனிட்டில் வாங்க. யூனிட்டியில் வந்ததுக்கப்புறமா இங்கே கன்சோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கன்சோலில் போய் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எரர் இல்லைன்னா ஓகே. அப்படி ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கார்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஸ்கிரிப்டை நம்ம பிளேயருக்கு ஆட் பண்ண போகிறோம். பிளேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் அண்ட் பிளேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டரில் போய் இந்த பிளேயர் மூமெண்ட்டை ட்ராக் பண்ணி இங்கே போடுங்க. ஓகேங்களா? இப்போ ட்ராக் பண்ணி போட்டாச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பிளேயர் ஸ்கிரிப்டை போட்டாச்சு. ஸோ இந்த பிளேயர் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிளேயர் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட கொலைட் ஆகுதுன்னு பார்க்கும். கொலைட் ஆச்சு அப்படின்னா நம்ம பிளேயர் மேலே அட்டாச் ஆகிருக்கிற ரிஜிட் பாடி வாங்கி அதில் ஆட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தடை கால் பண்ணும். மெத்தடை கால் பண்ணி ஸோ நம்ம இந்த பிளேயர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அதாவது நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு வில்லனை பஞ்ச் பண்ணாங்கன்னா எப்படி ஒரு வில்லன் வந்து பறப்பானோ அதே மாதிரி நம்ம இப்போ ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் கிராவிட்டி இருக்கிறதுனால ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். ஸோ எப்படி நீங்கள் ஒரு பாலை தூக்கி ஸ்பீடாக எறிகிறீங்க, அது மேலே போயிட்டு திரும்ப கீழே வரலாம், அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக எறிகிறதா அந்த 10ங்கிற ஒரு டேட்டாவை நம்ம மல்டிப்ளை பண்ணோம். சரிங்களா? அந்த 10ங்கிறது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அந்த பாலை தூக்கி எறிகிறீங்கிறதா அந்த 10. ஓகேங்களா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இடிச்சோன்னா அது வந்து திரும்ப போகுது. இதை தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டியாக எழுதி வச்சுருக்கோம். இதை தான் WhirlyBirdCloneலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போது பிளேயர் மூவ்மெண்ட் பேஸிக்காக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு 3 பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நம்மளோட பிளேயரை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட பிளேயர் மூவ்மெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த கேமை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே பட்டோன்னு இந்த நம்மளோட பிளேயர் வந்து மேலே கீழே போய்கிட்டே இருக்குது. ஸோ நான் இப்போ இதை மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போவும் பாருங்கள், லைக் ஒரு பிளாட்ஃபார்ம் பட்டோன்னா அது வந்து மேலே போயிட்டு வருது, மேலே போயிட்டு கீழே வருது. ஸோ இதே மாதிரி தான் WhirlyBirdCloneலையும் அவங்க பண்ணியிருப்பாங்க என்னோட நம்பிக்கை. பட் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இந்த வீடியோவை ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை.